रत्नौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। பெற்றோருடைய தன்மை ஏன் நான் பெற்றோனாக இருக்க வேண்டும்? நம்முடைய மனதிலே நிறைய கேள்விகள் அதை பற்றி எழும். அதற்கெல்லாம் 2 நாட்களாக விடை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், பெற்றோனாக இருக்கக்கூடியவன் பெற்ற குழந்தையின் மூலமாக தனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை என்ன என்பதை பற்றி ஒரே ஒரு குணாதிசயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டும், சார்புத்தன்மை, தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை, நம்பி இருக்கக்கூடிய தன்மை, டிபெண்டன்சி. அந்த சார்புத்தன்மையினாலே ஒரு பெற்றோன் தன்னிடத்திலே என்னென்னலாம் அதிர்வலைகளை சந்திக்கிறான் என்பதை நேற்று பார்த்தோம். ஒரு 14 விதமான அதிர்வலைகளை அவன் சந்திக்கிறான் என்று பார்த்தோம். பயம், சம்சயம், சிந்தா கவலை, குரோதம், சோகம், மோகம், பரதந்திரம், மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை, அஞ்ஞானம், ஸ்வய பிரயத்தனம் இல்லாமல் மற்றவர்களுடைய முயற்சியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைப்பது, ஆயாசம், சோர்வு, கால விரயம், ஆயுள் விரயம். கடைசியாக 2 பார்த்தோம், இறைவனை பற்றின மறதி, நாம் ஆற்ற வேண்டிய கடமையை பற்றின மறதி. இவ்வளவு தோஷங்கள் சார்புத்தன்மையிலே இருக்கின்றது. அந்த சார்புத்தன்மை என்னை விட்டு போக வேண்டுமானால் நான் என் சார்பு உடையவனாக நான் இருத்தல், இண்டிபெண்டண்டாக நான் இருத்தல் என்று பார்த்தோம். தற்சார்பு உடையவனாக, என்னை சார்ந்து நான் இருத்தல் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் இலக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை சார்ந்து நான் வாழாமல் இந்த 3ஐ சார்ந்து நான் வாழ்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ இந்த 14 அதிர்வலைகளும் தவிர்க்க முடியாதவை. எந்த 3? இன்டெலக்சுவல் டிபெண்டன்சி, அறிவை சார்ந்து நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ எனக்கு இந்த 14ம் தவிர்க்க முடியாதவை. எமோஷனல் டிபெண்டன்சி, உணர்வு இடத்திலே உணர்வுபூர்வமாக நான் சார்புத்தன்மை உடையவனாக இருக்கிறேன் என்றால் அப்பொழுதும் இந்த 14ம் தவிர்க்க முடியாதவை. Then body dependency,
ஹெல்த் டிபெண்டன்சி. எப்பொழுது நான் இந்த மூன்றிலும் இருக்கிறேனோ, பாடி லெவல் டிபெண்டன்சி அப்படின்னு வரும்போது நாம் என்ன பண்றோம்? வெல்த்தை டிபெண்ட் பண்ணி, அன்னத்தை டிபெண்ட் பண்ணி, வீட்டை டிபெண்ட் பண்ணி, பணத்தை டிபெண்ட் பண்ணி, வாகனங்களை டிபெண்ட் பண்ணி, என்னென்னலாம் உலகத்துல செல்வங்கள் இருக்கோ அத்தனையும் சார்ந்து வாழக்கூடிய தன்மைக்கு நான் தள்ளப்பட்டு விடுகிறேன். அதனால்தான் பட்னத்தார் ரொம்ப அழகா சொல்றார், அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது ஓய்ந்த பின் ஸ்வர்ண விசாரம் தொலையா விசாரம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வர. கடைசியில் எப்படி முடிக்கிறார்னா, என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சியே கம்பெனி. எப்போ நமக்கு இந்த டிபெண்டன்சி சார்புத்தன்மை என்பது வந்து விடுகிறதோ, அது பிசிக்கல் லெவல்ல இருந்ததுன்னா, அப்போ நாம் உலகத்தை சார்ந்து, உடைமைகளை சார்ந்து, செல்வங்களை சார்ந்து, நகை, பதவி, இது எல்லாவற்றையும் சார்ந்து வாழக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவேன். ஒருவேளை எமோஷனல் டிபெண்டன்சி இருக்கின்றது என்னிடம் அப்படின்னா, அப்போ நான் உறவுகளிடத்திலே, உயிருள்ள ஜீவனிடத்திலே போய் நான் என்னை இணைத்துக் கொண்டு அவர்களின் மூலமாக என்னுடைய சந்தோஷத்தை பெறுவதற்கு உண்டான முயற்சியிலே இறங்குகிறேன், துக்கத்தை போக்குவதற்கு உண்டான முயற்சியிலே இறங்குகிறேன். ஒரு சாரார் பிசிக்கல் டிபெண்டன்சியிலிருந்து வெளியே வந்துருவார்கள். ஆனால் எங்க வந்து மாட்டிக்கொள்வோம் என்றால், இந்த எமோஷனல் டிபெண்டன்சியில வந்து மாட்டிக்கொள்வோம். இதையும் கடந்து நான் போனால் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய டிபெண்டன்சி தான் இன்டெலெக்சுவல் டிபெண்டன்சி. இதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை அறிய வேண்டும், அதை அறியாமல் இருக்கிறேனே, இதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேனே, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்க, அது அல்பமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிதாக இருந்தாலும் சரி. இப்படி இந்த மூன்று விதமான இடத்திலே இன்டெலெக்சுவல் டிபெண்டன்சி, எமோஷனல் டிபெண்டன்சி அथवा தேக டிபெண்டன்சி அல்லது பாடி டிபெண்டன்சி, இந்த மூன்றும் வெளியிலே இருக்கக்கூடிய மூன்று இடத்திலே போய் என்னை கொண்டு போய் சார்புத்தன்மை உடையவனாக ஆக்குகிறது. அப்படி இருந்தால் இந்த 14ம் தவிர்க்கப்பட முடியாதவை. இந்த 14 விதமான அதிர்வலைகள் நம்மிடத்திலிருந்து போகாது. ஆனால் நாம் கேட்பது என்ன? மனது அமைதியாக, ஆனந்தமாக, இண்டிபெண்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு மணி நேரம் பயிற்சியாக வைத்துக் கொண்டு பாருங்கள். இன்றிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு மணி நேரம் நான் உடலை சார்ந்து, உடைமைகளை சார்ந்து இருக்க போவது இல்லை. உணர்வுகளை சார்ந்து, உணர்வு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உறவுகளை சார்ந்து இருக்க போவது இல்லை. அறிவை சார்ந்து, அறிவனுடைய தேடுதலை சார்ந்து நான் இருக்க போவது இல்லை. நான் என்னுடன் இருக்க போகிறேன். நான் என்னுடன் இருக்க வந்திருக்கிறேன். நான் என்னுடன் இருக்க போகிறேன். இதை ஒரு பயிற்சியா நீங்க செய்யணும். இந்த வகுப்பு முடிந்து உங்களுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னால என்னுடன் இருக்க முடிகிறதான்னு பார்க்கணும்.
என்னால இந்த மூன்றோட போகக்கூடாது. எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் டிபெண்டன்சிக்கு போகக்கூடாது, என்னால எமோஷனல் டிபெண்டன்சிக்கு போகக்கூடாது, என்னால உடல் டிபெண்டன்சிக்கு போகக்கூடாது. இன்டெலெக்சுவல் டிபெண்டன்சி வந்துருதுன்னா உடனே நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு லாயர், நான் ஒரு சமூக சேவகர், இப்படி அதுல போய் சார்புத்தன்மை கொண்டு அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும். அதை விட்டுருணும். நான் என்னோட இருக்கணும். எமோஷனல் டிபெண்டன்சி வரும்போது உறவுகளை சார்ந்திருக்கூடிய நான் ஒரு அப்பா, நான் ஒரு அம்மா, நான் ஒரு பையன், நான் ஒரு மாமியார், நான் ஒரு மாமனார், நான் ஒரு குழந்தை, நான் ஒரு அக்கா, நான் ஒரு நாத்தனார், நான் ஒரு பெரியப்பா, சித்தப்பா, ஒண்ணும் கிடையாது. அங்க நான் என்னுடன் இருக்கணும். நான் யாரோட இருக்கக்கூடாது. எந்த உறவுகளும் என உள்ளுக்குள்ள வரக்கூடாது. எந்த உறவுகளும் என் உள்ள வந்து என்னை இந்த 14 விதமான அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடாது. என்னுடன் நான் இருக்கணும். ஒருவேளை நான் தேகத்துக்குள்ள போய் டிபெண்டன்சில இருந்தேன் அப்படின்னா அப்போ நாம எல்லாத்தையும் சிந்திக்க ஆரம்பிச்சிடும். என் வீடு இப்படி இருக்கிறது, அந்த லேண்ட் எப்படி இருக்கிறது, அந்த பிசினஸ் அப்படி இருக்கிறது, அந்த பணம் வரலையே, இந்த இந்த இது வரலையே, இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதே, இவ்வளவு பேர் பணம் தர வேண்டி இருக்கிறதே, இவ்வளவு பேர் நான் கொடுக்க வேண்டி இருக்கிறதே. செல்வத்தை பற்றின சிந்தனை ஒன்றும் கிடையாது. இந்த மூன்றிலும் இருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டு இப்போ இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு, உங்களை சுத்தி இருக்கு. இன்டெலெக்சுவல், நீங்கள் ஒரு லாயர் தான், நீங்கள் ஒரு ஆடிட்டர் தான், நீங்கள் ஒரு இன்ஜினியர் தான், நீங்கள் ஒரு டீச்சர் தான், நீங்கள் ஒரு பேங்கர் தான், எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. அது உங்களை விட்டு போக போறது இல்லை, நீ வேண்டாம்னு போக போறது இல்லை. அதே போல உறவுகள் உங்கள்கிட்ட தான் இருக்கு. உறவுகளை விட்டு உங்களால் எங்கேயும் போக முடியாது, அவர்களும் எங்கேயும் போக முடியாது, நீங்களும் எங்கேயும் போக முடியாது, எல்லாம் இருப்பார்கள். அதே போல உடைமைகளும் நீங்க சேர்த்த உடைமைகள், சேர்க்க போகின்ற உடைமைகள், வந்த உடைமைகள், போன உடைமை எல்லாம் உங்களோட இருக்கிறது, எதுவும் உங்களை விட்டு போக போறது இல்லை. ஆனால் இது எல்லாம் இருந்தும் நான் இவைகளுடன் இல்லாமல், சார்புத்தன்மை இல்லாமல் என்னால் என்னுடன் இருக்க முடிகிறதா? ரமண மகர்ஷி சொல்றார், தானாயிருத்தலே தன்னை அறிதலால் தான் இரண்டற்றதால் உந்தி பெற. நான் என்னோட இருக்கணும். இப்ப நான் என்னோட இருக்க முடியாததுனால தான் இந்த 3 போய் மாட்டிக்கொண்டு இந்த 3ஐயும் என்னுடைய உடலிலும் மனதிலும் அறிவிலும் சுமந்து கொண்டு இந்த 3ம் கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளாக இருக்கக்கூடிய இந்த 14ஐயும் சுமந்து கொண்டு நம்மை நாம் இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த 1 மணி நேரம் என்னால் என்னுடன் இருக்கணும், நான் என்னுடன் இருக்கணும். அங்க வேற யாரும் இருக்கக்கூடாது, இந்த 3 இருக்கக்கூடாது. என்னுடன் நான் இருக்க முடிகின்றதா என்று பார்த்தால் அடுத்த கேள்வி வரும், என்னால 1 நிமிடம் என்னுடன் இருக்க முடியலையே, நான் எப்படி 1 மணி நேரம் இருக்க போகிறேன் சுவாமிஜி? நம்முடன் நாம் இருக்க முடியாததுனால தான் விதவிதமா பெருக்கிக் கொண்டு இந்த 14 அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெருக்கிக் கொண்டு நம்மை நாம் மறந்து, நம்முடன் இருக்க வேண்டிய நாம் நம்மை மறந்து, நம்முடன் இருக்கின்ற இறைவனையும் மறந்து, இறைவனை நினைக்க வேண்டியது போய் இறைவனை மறந்து, இறைவனை அடைவதற்கு ஆசைப்பட வேண்டியது போய் அந்த ஆசையை துறந்து, இதற்கு பின்னாடி போய் அதையே என் வாழ்க்கையின் இலக்காக கொண்டு ஓடிண்டே இருக்கேன். அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்றார், பிறந்து இளைத்தேன் எம்பெருமான்.
ஒவ்வொரு பிறவியா போய் என்னை தேடினேன், என்னுடன் இருக்க ஆசைப்பட்டேன், அது முடியாமல் போயிடுத்து. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பது. என்னோட என்னால் இருக்க முடியல, அவ்வளவு விகாரம் உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த 14 அதிர்வலைகள் என்னை என்னுடன் சேரவிடாமல் செய்கிறது. அந்த பயம், அந்த வெறுப்பு, அந்த கோபம், அந்த இயலாமை, அந்த சோர்வுத்தன்மை தான் வெளியில போய் எதையோ சாதிச்சிடலான்னு அதை சாதித்தால் அது ரொம்ப பெருமையா வேற நம்ம சொல்லிக்கிறோம். எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய இந்த சார்புத்தன்மையும் வேதனையும் சோகமும் பயமும் நம்மை வெளி உலகத்தை நோக்கி தள்ளி இந்த 3 இடத்திலே போய் நீ அடிமையாகவே இருந்து போ. அப்ப என்னுடன் நான் இருக்க முடியாமல், இப்ப நீங்க ஒரு அறையில போய் உட்காந்துக்கணும், உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில போய் உட்காந்துக்கணும், வேற எங்கேயும் போக வேண்டாம், உங்க வீட்டிலே ஒரு அறையில போய் உட்காந்து போடுங்கள். என்ன நீங்க நான் பூஜை அறைன்னு சொன்னா பாதி பேர் எங்க வீட்டுல இல்லையேன்னு இருக்கலாம் வரும். எந்த அறை சுத்தமா இருக்கோ, எந்த அறையில யாரும் வரமாட்டார்களோ, எந்த அறையிலே காற்று இல்லாம இருக்கோ வெளிச்சம் இல்லாம இருக்கோ அந்த அறையை தேர்ந்தெடுங்கள். 1 மணி நேரம் உங்க முன்னாடி ஒன்றும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை அப்படி ஏதாவது முன்னாடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இறைவனுடைய சித்திரப்பீடத்தை வைத்துக் கொள்ளுங்கள், விக்கிரகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு கண்ணாடியை முன்னாடி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பெரிய கண்ணாடியை முன்னாடி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் சரி கண்ணை திறந்து கொண்டிருந்த 1 மணி நேரம் இண்டிபெண்டாக நான் இருக்கணும். ஒன்றும் செய்யக்கூடாது, எதை பற்றி இன்டலெக்சுவலா சிந்திக்க கூடாது, எமோஷனலா நான் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது, உடலால் எந்த வேலையும் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு நான் நாராயணியம் சொல்லட்டுமா, நான் பகவான் நாமத்தை சொல்லட்டுமா, பஜனை பாட்டு பாடட்டுமா, ஒன்றும் கிடையாது. வேத மந்திரங்களை சொல்லட்டுமா, ஒன்றும் கிடையாது. ஒரு விதமான செயல்பாடுகளும் அங்கே இல்லை. சுமார் என்னால் என்னுடன் இருக்க வேண்டும். அப்படி என்னால் என்னுடன் இருக்க முடியல அப்படின்னா எது எனக்குள்ளே என்னோடு என்னை இருக்க விடாமல் செய்கிறது? இந்த ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? நான் என்னுடன் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடன் என்னை இருக்க விடாமல் செய்வது எது? நமக்குள்ளிருந்து தானே அது வருகிறது, வேற எங்கிருந்து வரலையே. நாம நினைத்தால் நம்முடன் இருக்கலாம், ஆனா நம்முடன் நாம் இருக்க முடியாமல் நம்மை ஏதோ உள்ளிருந்து வெளியே தள்ளுகிறது. போ, நீ இன்டலெக்சுவலா டிபெண்டாவே இரு, நீ எமோஷனல் டிபெண்டாவே இரு, நீ பிசிக்கல் டிபெண்டாவே இருன்னு என்னை ஏதோ ஒன்று உள்ளிருந்து சதா தள்ளிக்கொண்டே இருக்கிறதே, அந்த சக்தி என்ன? அதுக்கு பெயர் தான் ராக துவேஷம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா விருப்பு வெறுப்பு. நமக்குள்ளிருந்து நம்மை நம்முடன் இருக்க விடாமல் சதா உள்ளிருந்து நம்மை இந்த 3 இடத்திலும் போய் கொண்டு தள்ளுகின்றது. அதன் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய பொருளிடத்திலே போய் முதல்ல இந்த 3 இடத்துல கொண்டு தள்ளும். இன்டலெக்சுவல் லெவல்ல தள்ளும், எமோஷன் லெவல்ல தள்ளும், பிசிக்கல் லெவல்ல தள்ளும். இந்த 3 இடத்துல தள்ளும்போது எதுல நான் அதிகமான ஈர்ப்புத்தன்மை உடையவனாக இருக்கிறேனோ அதற்குண்டான களம் வெளியில இருக்கு. வெளி இருப்பதனாலே இங்க இல்லை, இங்கு செயல்பாடுகள் நடப்பதினால் வெளி உலகத்தை நோக்கி அவை தூண்டப்படுகிறது. இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம், வெளி உலகம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் என்ன இருக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, வெளி உலகம் தான் ப்ராப்ளம், அதனால தான் நான் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். இல்ல, வெளி உலகம்
இந்த உலகம் இல்லை என்றால் இந்த மூன்று இன்டெலெக்சுவல் வேர்ல்டு, எமோஷனல் வேர்ல்டு, பிசிக்கல் வேர்ல்டு இல்லைன்னா வெளியில் அதற்குண்டான களம் கிடையாது. நாம எல்லாரும் என்ன பெருசா சாதித்ததை போலவோ, சாதிக்க வேண்டும் என்பதை போலவோ, எதையெல்லாமோ செய்யணும் என்பதை போலவோ நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நேரத்தை முழுக்க விரயம் செய்து, ஆயுளை முழுக்க விரயம் செய்து, ஈஸ்வரனை மறந்து எல்லாம் பண்றோம் அல்லவா? இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்டானா? இந்த மூன்று காரணம். இப்ப இந்த மூன்றும் இல்லை அப்படின்னா, நான் என்னுடன் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா, இந்த மூன்றும் இல்லை. இந்த மூன்றும் இல்லை என்றால் வெளி உலகத்திலே அதற்குண்டான களம் என்னிடம் இல்லை. வெளி உலகம் இருக்கும், எல்லோரும் வெளி உலகத்தை நோக்கி பறந்து கொண்டிருப்பார்கள். இந்த மூன்று இடத்திலே மாட்டிக்கொண்டு அதற்குண்டான களத்துல போய் சதா போராடி கொண்டிருப்பானா. என்னை பொறுத்த மட்டுக்கும் இந்த மூன்றும் இல்லாததுனால, நான் என்னுடன் இருப்பதனாலே நான் இண்டிபெண்டா ஆனந்தமா இருக்கேன். என்னுக்குள்ளே என்னிடத்திலே என்னை இருக்க விடாமல் செய்வது எது என்றால் ராக துவேஷம், விருப்பு வெறுப்பு, the likes and dislikes. இதுதான் நம்மிடத்திலே நம்மை இருக்க விடாமல் செய்கிறது. இந்த விருப்பு வெறுப்பானது இந்த மூன்றிலும் போகும். இன்டெலெக்சுவல் likes and dislikes, emotional likes and dislikes, physical likes and dislikes. இந்த மூன்றிலும் இது வந்து டிராவல் பண்ணும், மூன்றிலும் பிரயாணம் செய்து மூன்று விதமான உலகத்தை காமித்து அதுல விருப்பு வெறுப்போடே என்னை கொண்டு போய் தள்ளி. நீ ஒரு மருத்துவர், நீ இப்படி சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கலாமா? நீ போய் மருத்துவம் செய்ய வேண்டாமா? உனக்காக எத்தனை மருத்துவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ இப்படி சும்மா இருக்கிறாயே. இன்டெலெக்சுவல் டிபெண்டன்சி. நீ ஒரு ஆசிரியர் போய் மாணவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? நீ ஒரு வக்கீல் போய் வாதாட வேண்டாமா? உன்னுடைய நபருக்காக நீ வாதாட வேண்டாமா? நீ ஒரு பிசினஸ் மேன், நீ சும்மா கொண்டு கொண்டிருக்கிறாய், பிசினஸ் பண்ண வேண்டாமா? உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டாமா? நீ ஒரு இன்ஜினியர். இப்படி விருப்பு வெறுப்பானது நம்மோடு நம்மை இருக்க விடாமல் இதுல நம்மை கொண்டு இணைத்து, நீ இவ்வாறு உள்ளவன், நீ ஏன் சும்மா இருக்கிறாய் போ. அப்பொழுது நாம் அங்கே நம்மை தொலைத்து விடுகின்றோம், நம்மை இழந்து விடுகிறோம், நம்மை மறந்து விடுகிறோம். இதற்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். அது கொடுக்கக்கூடிய சுகம், அது கொடுக்கக்கூடிய துக்கம். சுகம் கொடுத்தால் மோகம், துக்கம் கொடுத்தால் சோகம். இந்த 14 அதிர்வலையில வந்துடும் எல்லாம். எமோஷனலா டிபெண்டா இருக்கக்கூடிய நேரத்திலே அதுல விருப்பு வெறுப்பானது உள்ளே புகுந்து, நீ இந்த உறவை சேர்ந்தவன் அல்லவா, நீ இந்த உறவுக்கு உண்டான செயல்பாட்டை எல்லாம் செய்ய வேண்டாமா, இவரெல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டிய உன்னுடைய தர்மம் தானே, கடமை தானே, இப்படி சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே. சும்மா 1 மணி நேரம் இருக்கணும், என்னோட நான் இருக்கணும். ஆனா என்னை இருக்க விடாம எனக்கு உள்ளிருந்து இந்த எண்ணம் உணர்வுகளை காமித்து, உறவுகளை காமித்து, அதுல விருப்பு வெறுப்பு கொண்டு, அதே போலதான் தேகத்து நிலையிலே போகின்ற நேரத்திலே செல்வத்துக்கு பின்னாடியும் பதவிக்கு பின்னாடியும் வீட்டுக்கு பின்னாடியும் சௌக்கியத்துக்கு பின்னாடியும் தன தானியங்களுக்கு பின்னாடியும் போவதற்கு என்னை தள்ளுவது இந்த விருப்பு வெறுப்பு.
இந்த விருப்பு வெறுப்பு என்னிடம் இருந்து போக வேண்டும். இந்த விருப்பு வெறுப்பு என்னிடத்திலிருந்து போனால்தான் நான் என்னுடன் இருக்க முடியும். இந்த விருப்பு வெறுப்பு என்னிடத்திலிருந்து போவதற்காக நான் பெற்றுக்கொண்டு வந்த வரம்தான் பிள்ளை வரம். பிள்ளைக்கு எனக்கு என்னடா உறவுடான்னா, பிள்ளையின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுக்கிறான் பிள்ளை, உன்னுடைய விருப்பு வெறுப்பை என்னிடம் திணிக்காதே. இப்போ ஒப்பிட்டு பார்ப்போம். இவன் ஒரு தன்னுடன் இருக்க முடியாமல் தன்னுடைய இன்டெலெக்சுவல் லெவல்ல இருக்கிறான்னு வச்சுப்போம். அப்போ இவனுக்கு என்னெல்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். லாயர், இன்ஜினியர், ஆடிட்டர், மருத்துவர், என்னெல்லாமோ இருக்குல்ல. இந்த இந்த ஒரு சார்புத்தன்மை இதை வைத்துக்கொண்டு பையனிடத்திலே உறவாட வந்தான் அப்படின்னா, பையன் சொல்றான், இன்ஜினியர் புத்தியை வெளியே கழட்டி வச்சுட்டு அப்பாவா வா, அப்படி வந்தா என்னோட உறவாடு, இல்லைன்னா போயிட்டே இருக்கிறான். நீ வெளியில போய் போலீஸ்காரன் ஆயிரு, லாயர் ஆயிரு, இன்ஜினியர் என்னன்னா இருந்து போனா, இங்க வந்தா நீ அப்பாவா நீ அப்பாவா இல்லையா, எனக்கு உன்னுடைய உறவு தேவையில்லைங்கிறான். அப்போ நான் எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி, உலகமே என்னை பாராட்டுகிறது, என்னுடைய பையன் என்னுடைய அறிவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், மெச்ச மாட்டேன்னு சொல்லுகின்றானே. அப்போ அந்த அந்த பாத்திரமானது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வருகிறது? உன்னுடைய விருப்பு வெறுப்பை என்னிடம் திணிக்காது. நீ யாராவனா இருந்து போ. உன்னுடைய பதவியை காமித்து, உன்னுடைய புகழை காமித்து, உன்னுடைய அறிவை காமித்து என்னை அதிகார துஷ்பிரயோகம் செய்தால், என்னை உன்னுடைய அடிமையாக வைத்துக் கொள்ள நினைத்தால், என்னை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள நினைத்தால், என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்காது. நீ சொல்லுவதை எதையும் நான் கேட்க மாட்டேன். சொல்லாமல் சொல்றான், சொல்லாமல் சொல்றான், செயல்ல காட்டுறான், அவன் பேசுறதே. இப்போ இன்டெலெக்சுவல் லெவல்ல இவன் டிபெண்டா இருக்கிறதுனால பையன்ட கொண்டு போய் திணிக்கிறான். பையன் சொல்றான், உன் டிபெண்ட் நீ வச்சு எங்கிட்ட கொண்டு வராதே. இப்போ இந்த அப்பா அப்பா ஸ்தானத்துல இருக்கிறான், இவன் இருக்கிறான், வெளி உலகத்துல எல்லோரும் நான் சொன்னால் கேட்கிறார்களே, என் பையன் கேட்க மாட்டேன்னு சொல்லுகிறானே. கேட்கக்கூடாது. கேட்டால் என்னுடைய விருப்பு வெறுப்பு இன்னும் அதிகமாக வல்லவா ஆகும். அது எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அது பெரும் தடை அல்லவா. அப்ப நான் இந்த பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்ததுல அர்த்தமே இல்லையே. ஹிரண்யகசிபு சொன்னதை பிரகலாதன் கேட்கவில்லை, தசரதன் சொன்னதை ஸ்ரீராமன் கேட்கவில்லை, ஆரியாம்பாள் சிவகுருநாதன் சொன்னதை சங்கராச்சாரியார் கேட்கவில்லை, மனைவியும் அம்மாவும் சொன்னதை பட்டினத்தார் கேட்கவில்லை. நாம் எல்லோரும் அவர்களெல்லாம் போட்டோம். ரமண மகர்ஷியினுடைய அம்மா கூடவே வந்து இருந்து கொண்டு தன்னுடைய விருப்பு வெறுப்பை எல்லாம் பையனிடத்திலே திணிக்க நினைக்கிறாள். அம்மாவாக வருவதாக இருந்தால் இனிமேல் இங்கே நீ இருக்க வேண்டாம், நானும் இங்கே இருக்க மாட்டேன், உன் விருப்பு வெறுப்பை என்னிடம் திணிக்காதே. நமக்கு பெரிய ப்ராப்ளமே அதுதான். நம்ம லைஃப்ல வந்து நாம பெற்றோனா ஆயிட்டோம்னு சொல்லிட்டு நாம எந்த எந்த இடத்துல எந்த தளத்துல இருந்து கொண்டு நம்முடைய விருப்பு வெறுப்பு நாம டிபெண்டா இருக்கோம்னு தெரியாம நாம நம்முடைய விருப்பு வெறுப்பை கொண்டு போய் நம்முடைய பசங்கள்கிட்ட திணிக்கிறோம், பெண் குழந்தைகளை திணிக்கிறோம், பையன்கிட்ட திணிக்கிறோம். அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்கிறார்கள், உங்களுடைய விருப்பு வெறுப்பை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய மூட்டை, உங்களுடைய அழுக்கு மூட்டை எங்களுக்கு வேணும். காரணம் எங்களுடைய அழுக்கு மூட்டை எங்கள்கிட்ட இருக்கணும், எங்களுடைய விருப்பு வெறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு, அது பிரகாரம் நாங்கள் வாழணும். உங்களுடைய விருப்பு வெறுப்பை திணித்தால் எங்களுடைய மூட்டை யார் அலம்புவது?
அதே போலதான் எமோஷனல் டிபெண்டன்சி, எமோஷனல் விருப்பு வெறுப்பு வருகின்ற நேரத்திலே அந்த எமோஷனலா பையன்கிட்ட போய் எமோஷனல் டீலிங் வைக்கிறோம். பையன் சொல்றான், உன்னுடைய வைத்துக்கொள், உன்னுடைய எமோஷனல் டீலிங் எல்லாம் எங்கிட்ட அது செல்லுபடி ஆகாது. அதே போலதான் உடைமைகள், உடைமைகள் இடத்திலே தேகம்னு வரும்போது உடைமைகள், செல்வங்கள், செல்வத்திடத்திலே விருப்பு வெறுப்பு கொள்ளும் போது உனக்கு ஒரு நயா பேசா தரமாட்டேன், உன் பணம் யாருக்கு நீயே வச்சுக்கோ, நீயே வைத்துக்கொள், நீயே அதை கவலையோடையே சுமந்து கொண்டிரு, உன்னுடைய பணமோ உன்னுடைய வீடோ உன்னுடைய எதுவும் எனக்கு தேவையில்லை. எப்பொழுது இந்த விருப்பு வெறுப்பானது நமக்குள்ளே நம்முடன் நம்மை இருக்க விடாமல் இந்த மூன்று தளத்திலும் பிரயாணம் செய்து அது பையனிடத்திலே கொண்டு சேர்க்கிறதோ, பையன் சொல்றான், அப்பாவாக அம்மாவாக வருவதாக இருந்தால் வா, இந்த மூன்று தளத்திலும் இருந்து விருப்பு வெறுப்புடன் என்னிடம் வராதே, என்னால் உனக்கு பையனாக அன்பு காட்ட முடியாது, அவ்வளவுதான். என்னுடைய அன்பு உனக்கு வேணும்னா அவன் சொல்லாம சொல்றான், தூய உள்ளத்துடன் வா, உன்னுடைய குப்பையை வைத்துக் கொண்டு உள்ளத்துடன் என்னுடன் வராதே. நாங்க என்ன பண்றோம் சுவாமி, நாங்க படுத்துன்னு இருக்கோம். அப்ப எங்க பிள்ளை எங்களுக்கு எதற்காகடா என்றால், உங்களுடைய பெயரை பறைசாற்றுவதற்காகவோ, உங்களுடைய புகழை பரப்புவதற்காகவோ, உங்களுடன் உறவாடுவதற்காகவோ, உங்களுடைய நன்மை தீமைகளிலே பங்கெடுத்துக் கொள்வதற்காகவோ, உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவோ அவர்கள் வரவில்லை, உங்களுக்கு பாடம் எடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால் நம் எல்லோருக்கும் அவர்கள் பாடம் எடுக்கிறார்கள். என்னை சார்ந்து உன் விருப்பு வெறுப்பை என்னிடம் கொண்டு வராதே, உன் விருப்பு வெறுப்பை நீயே வைத்துக்கொள், உன் விருப்பு வெறுப்பை அழிப்பதற்கு முயற்சி எடு. உன் விருப்பு வெறுப்பு உன்னிடம் இருக்கின்ற வரை உன்னால் உன்னுடன் இருக்க முடியாது. நம்ம அதனால்தான் தவிக்கிறோம். என்னால என்னோட இருக்க முடியல, இந்த மூன்றோடையும் இருக்க முடியல, நமக்குன்னு இருந்த பிள்ளையும் நம்மளை விட்டு போயிட்டான், நம்மளோட வரமாட்டேங்கிறான், பொண்ணு வரமாட்டேங்கிறாள், நம்மளோட இருக்கவே இல்லை. சரி, உறவுகள்கிட்ட போனா உறவுகள் நமக்கு மேல இருக்கு. சரி, எங்கேயாவது வெளியில போலான்னு பார்த்தா நம்முடைய உடல் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லுகிறது, உள்ள ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லுகிறது. அப்போ என்னதான் என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக நான் பிறந்தேன், எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பெரிய கேள்வி நம் முன்னாடி எழுகிறது. அப்ப இந்த விருப்பு வெறுப்பு போவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருமையான களம். இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஒரு அழகான ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்கள். சாஸ்திரம் எவ்வளவு அழகா வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. இறைவன் உலகத்தை படைத்து நம்மை படைக்கின்ற நேரத்திலே நாம் இதிலெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இதுல மாட்டிக்காம அழகா வெளியில வந்து இறைவனோடையே வாழணும் என்பதற்காக வேதத்தை கொடுத்து, வேதத்துல நீ எப்படி வாழ்ந்தால் நீ எந்திலையுமே இந்த மூன்றிலும் போய் உன்னை டிபெண்ட் பண்ணி கொள்ளாமல் இண்டிபெண்டா வாழலாம் என்பதற்காக அழகான களத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பகவான். எவ்வளவு பெரிய காருண்யம்! ரிஷிகளுக்கும் இறைவனுக்கும் குருமார்களுக்கும் வேதத்துக்கும் எவ்வளவு பெரிய காருண்யம்! நம்ம அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு சயின்ஸ் தான் வாழ்க்கைன்னு போனா நம்மை செம்மைப்படுத்தாது, நம்மை நம்முடன் வாழ வைக்காது. அதனால தான் நம்ம பரிதவிக்கிறோம். யாராவது எனக்கு வழிகாட்டி விட மாட்டார்களா, என்னை தூக்கி விட மாட்டார்களா, எந்த உபாயமாவது என்னை என்னுடன் சேர்த்து விடாதா?
ஒரு 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 சிந்தனை உங்களிடத்திலே பதிவு பண்ணுகிறேன், சிந்தியுங்கள் நீங்களும். பொதுவாக உலகத்தில் நாம என்ன எதிர்பார்ப்போம்? சிறியவர்கள் பெரியவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் அப்படிதான் எதிர்பார்ப்போம். பணம் இருப்பவர்கள் பணம் இல்லாதவனுக்கு போய் தொண்டாற்றுவது இல்லை, பணம் இருக்கக்கூடியவனுக்கு பணம் இல்லாதவன் தொண்டாற்றுகின்றான். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தொண்டாற்றுகிறார்கள், ஆசிரியர் போய் மாணவனுக்கு தொண்டாற்றுறது இல்லை. ஆனா உலகத்துல என்ன பார்க்கிறோம்? வேடிக்கையான விஷயம் பார்க்கிறோம்டானா, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு தொண்டாற்றக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்கு உரிய ஒரு விஷயம். பெரியவர்கள் சிறியவருக்கு இன்றைக்கு வரைக்கும் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்கள் எல்லா சேவையும் பெரியவரிடத்திலே வாங்கிக் கொண்டு பெரியவர்களையே நிந்தனை பண்ணி கொண்டு, பெரியவர்களையே உதாசீனப்படுத்தி கொண்டு, பெரியவர்களை அவமானப்படுத்தி, பெரியவர்களை கஷ்டப்படுத்தி, பெரியவர்கள் சொத்தையெல்லாம் அபகரித்துக் கொண்டு அவர்களை நடுரோட்டிலே நிற்க வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அவலமான ஒரு நிலை. பெரியவர்கள் அல்லவா சிறியவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்திலேயே சிறியவர்கள் அத்தனையும் உறிஞ்சிட்டு பெரியவர்கள் கடைசி வரைக்கும் தொண்டாற்றக்கூடிய சேவகம் பண்ணக்கூடிய இடத்திலே அடிமையா வச்சிருக்கோம். ஒரு அப்பா ஒரு பையனுக்கு சேவகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கான். எவ்வளவு இழிவான காரியம். பையன் அல்லவா அப்பாவுக்கு சேவா பண்ண வேண்டும். ஆனா சமூகத்துல என்ன பார்க்கிறோம்? இதுல வருத்தம் வேற நமக்கு. என் பிள்ளைக்கு நான் அதை பண்ணலையே இதை பண்ணலையே, அவன்னா எனக்கு பண்ணணும். இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வருகிறது. பெரியவர்கள் சிறியவர்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு நிலையிலே அவல நிலையிலே இருக்கிறோம் என்றால் அப்ப எதற்கு இந்த வேலையை நான் செய்யணும்? அதுல ரொம்ப 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 வேதனையான விஷயம் என்னவென்றால், ஒரு மூட்டையை 10 மாத காலம் சுமப்பதில் இருந்து அது ஆரம்பிக்கிறது. தன்னைத்தானே சுமந்து இறக்கி வைக்கக்கூடிய அருகதை இல்லாத இந்த உடல், இந்த ஜீவன் இன்னொரு ஜீவனை சார்ந்து ஒரு உடலை இறக்கி வைக்கிறது. அதோடு நின்றுக்கலாம் அல்லவா? அதன் பிறகு அந்த பொதிமூட்டை சுமந்த பொதிமூட்டையினுடைய அந்த மூட்டையினுடைய அழுக்குகளை பொறுக்குவதிலிருந்து ஆரம்பித்து, மலத்தை அள்ளுவதிலிருந்து ஆரம்பித்து, அந்த 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 அசுத்தமான உடம்பை சுத்தப்படுத்துவதிலிருந்து ஆரம்பித்து எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு காரியம். எதற்கு இதெல்லாம் நான் செய்யணும்? இதே காரியத்தை நாம் போய் இன்னொரு குழந்தைக்கு செய்வோமா? ஒரு ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் அழுக்குகளை எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாளே, அந்த காரியத்தை நாம் போய் செய்வோமா? ஆனா இங்க மட்டும் நாம் ஏன் செய்கிறோம்? அருவருப்பான விஷயம். அங்க மட்டும் அருவருப்பு தெரிகிறது. அதெல்லாம் எனக்கு உண்டான காரியம் அல்ல நின்னுக்கிறோம். இங்க மட்டும் அந்த காரியத்தை நான் செய்கிறேனே. அருவருப்பு இல்லையா? வேதனை இல்லையா? நமக்கு அது வலிக்கலையா? நமக்கு துன்பத்தை கொடுக்கலையா? அப்ப எங்கே போனது அந்த இடத்துல? எனக்கு கேட்டா உடனே சொல்றோம், இது என்னோட குழந்தை, பாவம், அது என்ன பண்ணணும், நான் தானே பண்ணணும். மற்ற ஜீவராசிகள் அதெல்லாம் என்னுடையது அல்ல. சரி, நீ இதெல்லாம் விரும்பி விரும்பி விருந்து விருந்து செய்தாயே, அந்த குழந்தை நீ செய்ததை என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறதா? அதுதான் நெஞ்சு வலிக்கிறது சாமிச்சு. இந்த இடத்துலதான் நமக்கு இறைவன் அழகான பாடத்தை கொடுக்க வருகிறான். நாம் நம்முடைய விருப்பு வெறுப்பை
திணிக்கக்கூடிய களமாக நினைத்த பையன் நம்முடைய விருப்பு வெறுப்பை வாங்குவதற்கு தயாராக இல்லை என்று தெரிய வரும்போதுதான் நமக்கு முதல் அடி விழுகிறது. அப்ப எதற்காக நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அப்போ நமக்கு ஒரு விடை கிடைக்கிறது. அது பையனுக்காக அல்ல, அது என்னுடைய விருப்பு வெறுப்பை எடுப்பதற்காக. என்னிடத்துல நான் என்னுடன் இருக்க முடியாத ஒரு தோஷமான குணம் இருக்கு. அது போனோம் அப்படின்னா யார் என்னை வெறுக்கிறார்களோ, யார் என்னுடைய விருப்பத்துக்கு விரோதமாக இருக்கிறார்களோ, யார் என்னை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையோ, யாரை நான் விரும்பி என்னை அவர்கள் விரும்பாமல் இருக்கிறார்களோ, அந்த பையன் அந்த பெண் நம்ம கூடயே இருந்து நம்மை அழகாக செதுக்குவதற்கு உண்டான ஒரு சிற்பியாக இருக்கிறார்கள். நாம எல்லா கர்மத்தையும் அவர்களுக்கு செய்யும் போது நமக்கு அதனால ஏற்படக்கூடிய நன்மை என்னடா அப்படின்னா, அவர்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணி கிழித்து விட்டாய் நீன்னு கேட்கிறான். ஒரு அம்மாவா எனக்கு என்ன பண்ணேன்னு கேட்கிறான். ஒரு அப்பாவா எனக்கு என்ன செய்தாயின்னு கேட்கிறான். அப்பதான் நமக்கு ஒரு உணர்வு வருகிறது, எதற்காக இதெல்லாம் நான் செய்தேன். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக எதற்காக நான் இதெல்லாம் செய்யணும், எதற்காக செய்தேன்னு கேள்வி வரும்போது அவர்களுடைய நன்மைக்காக அல்ல, என்னுடைய விருப்பு வெறுப்பு போவதற்காக. இந்த பக்கம் வருவோம். ஒன்று என் மூலமாக பெறப்பட்ட ஒரு பொருள், இன்னொன்று என்னை பெற்ற பொருள் ஒன்று காத்து கொண்டிருக்கு வீட்டுக்குள்ள. யாரு? என்னை பெற்ற அப்பா அம்மா. அந்த ஒரு கதாபாத்திரம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. இப்போ என்னுடைய விருப்பு வெறுப்பை கொண்டு போய் என் அப்பா அம்மாவிடத்திலே நான் திணிக்கலாம் என்றால் அங்கும் நடக்கல. எப்படி நான் பெற்ற பொருளிடத்திலே கொண்டு போய் விருப்பு வெறுப்பை திணிக்க முடியவில்லையோ, அதே போல என்னுடைய தாய் தகப்பனிடத்திலே கொண்டு போய் என்னுடைய விருப்பு வெறுப்பை திணிக்கலாம் என்று போனால் அங்கும் என்னால் என்னுடைய விருப்பு வெறுப்பை திணிக்க முடியவில்லை. அப்போ அவர்களுக்கும் நான் சேவகம் பண்ண வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறேன். எதற்கு? என்னுடைய டிபெண்டன்சி போவதற்கு. அவர் என்னோடத்தான் இருப்பார்கள், என்னோட தான் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய விருப்பு வெறுப்பு போவதற்கு இந்த இரண்டு பாத்திரமும் தேவைப்படுகிறது. இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அப்பா அம்மாங்கிற பாத்திரம், மற்றொன்று பையன் என்கின்ற பாத்திரம். இந்த இரண்டு பாத்திரமும் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய பாத்திரத்திற்கு அழகான குருமார்கள். அந்த ரெண்டும் என்னுடைய வீட்டிலே என்னுடன் இருப்பதற்கு காரணம், என்னை அவர்கள் கூட இருந்து அழகாக செதுக்கி விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு அழகான என்னோட வாழ வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவள் செய்வதற்காக என்னுடன் வைத்திருக்கிறான் இறைவன். நான் இறைவனுக்கு சதா சர்வ காலம் நன்றி சொல்லிட்டே இருக்கும், நன்றி சொல்லிட்டே இருக்கும். இப்போ விருப்பு வெறுப்பு என்பதுதான் நம்மிடத்துல இருக்கக்கூடிய பெரும் தடை. அது நம்முடன் நம்மை இருக்க விடாமல் வெளியிலே கொண்டு போய் தள்ளுகிறது. அப்படின்னா இந்த விருப்பு வெறுப்பு என்ன செய்யும்? ஒரு 10 விதமான அதிர்வலைகளை நம்மிடம் ஏற்படுத்துகிறது. அதுல முதல் அதிர்வலை, நான் நேற்றுக்கே சொன்னதை போல நிறைய இருக்கலாம். நான் 14 சொன்னேன், அதுக்கு மேல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிறைய அனுபவிச்சிருக்கலாம். அதே போல இன்றைக்கும் நான் சொல்லக்கூட இந்த 10 விஷயங்களுக்கு மேல் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். இதையெல்லாம் சொல்லவில்லையே, அப்ப இதெல்லாம் கிடையாதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். என்னென்னலாம் அனுபவம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து தீரும். இந்த 10ம் கண் முன்னாடி தெரிகிறது. தெரியாத அதிர்வலைகள் நிறைய இருக்கும். அது என்ன?
முதல் அதிர்வலை. எங்கே விருப்பு வெறுப்பு இருக்கிறதோ அங்கே நம்மிடம் பொறுமை என்பதே இருக்காது. இப்போ நான் சொல்றது எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையான்னு ஒப்பிட்டு பார்த்துட்டே வரணும். ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய தடைகளை சொல்லி அதற்கு மருந்து கொடுப்பது அழகான ஒரு மெடிசின். முதல் அதிர்வலை எங்கே நமக்கு இந்த விருப்பு வெறுப்பு இருக்கிறதோ, இந்த 3 தளத்துல எங்கே விருப்பு வெறுப்பு இருக்கிறதோ அங்கே நமக்கு முதல்ல நம்மிடம் இருக்காத ஒன்று. பாருங்களேன், இப்ப நமக்குள்ள 1 மணி நேரம் உட்காரும், 1 மணி நேரம் சும்மா இருப்பான்னா பொறுமை இல்லாம ஆயிரும். 2 நிமிஷத்துக்கு ஒரு நம்ம வாட்ச பார்த்தோம். 1 நிமிஷம் ஆச்சா, 5 நிமிஷம் ஆச்சா, 10 நிமிஷம் ஆச்சா, 15 நிமிஷம் ஆச்சா. 10 நிமிஷம் தான் ஆயிருக்கா. அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, அதை செய்யலையே, இதை செய்யலையே. பொறுமை இல்லா தான் அழகான தமிழ்ல ஒரு அழகான ஒரு செய்யுள் வரும், நாம் படித்திருப்போம். ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. தன் முன்னாடி ஆயிரக்கணக்கான மீன்கள் குளத்திலே என்னை எடுத்துக்கோ என்னை எடுத்துக்கோன்னு அது பக்கத்திலே ஜலத்துக்கு மேலே விளையாட வந்தாலும் அது தொடரதே இல்லையா. அதனுடைய கவனம் முழுக்க தன்னுடைய உரிய மீன் வருகின்ற வரை detached from all these things, attached to concentrate on தனக்கு உண்டான உரிய மீன். பொறுமையா எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் சரி பொறுமையா காத்துட்டு. அப்போ தத்தாத்திரேய மகரிஷி 24 குருல ஒரு லட்சணம், இந்த லட்சணத்தை சொல்றார். பின்னாடி நின்று கொண்டு வேடவன் அம்பை வைத்து இந்த கொக்கை குறிபார்த்து அடித்து தனக்கு உணவாக ஆக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அது கூட தெரியாமல், அந்த கவனம் கூட இல்லாமல் ஒற்றை காலிலே ஒரே ஒரு கவனத்துடன் தனக்கு உரிய மீன் வருகின்ற வரை காத்திருக்க. அப்ப தன்னுடன் இருந்தால் தான் இது நடக்கும். தன்னுடன் இல்லை என்றால் மனம் சிதறடைந்து, அறிவு சிதறடைந்து, உடல் சோர்வுற்று பொறுமையில்லா தன்மைக்கு நான் தள்ளப்படுகிறேன். இப்பேற்பட்டவர்கள் என்ன வேணா யோக அபியாசம் செய்யலாம், பிராணாயாமம் செய்யலாம், பூஜை பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், பாட்டு பாடலாம், ஆடலாம், ஸ்லோகங்கள் சொல்லலாம், பஜனை பாடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் தன்னுடன் தன்னால் இருக்க முடியவில்லை என்றால், இந்த விருப்பு வெறுப்பு அவர்களை இருக்க விடாமல் செய்தது என்றால் நம்மால் பொறுமை இழந்தவர்களாய், நம்மிடத்திலே பொறுமை என்பது கிஞ்சித் அளவும் இருக்காது. அதனால தான் நம்மால் நம்முடைய பொறுமை இல்லா தன்மையை பசங்கள்கிட்ட கொண்டு போய் விருப்பு வெறுப்புடன் திணித்து பசங்களையும் பொறுமை இல்லாமல் ஆக்கி விடுகிறோம். நம்முடைய விருப்பு வெறுப்பு அவங்களோட போய் திணிச்சு பொறுமையில்லா தன்மையை கொண்டு போய் திணித்து அவர்களையும் பொறுமையில்லாமல், அவர்களையும் பலகீன தன்மை உடையவர்களாய், பொறுமையினுடைய இல்லா தன்மைதான் பொறாமை, அவர்களையும் பொறாமைக்கு உட்படுத்தி விடுகின்றனர். எக்ஸலன்ட் டாபிக். ஒரு சைக்காட்டிஸ்ட் செய்ய முடியாத காரியத்தை சாஸ்திரங்கள் செய்கிறது, குருமார்கள் செய்கிறார்கள். இது பெரிய டாபிக். நான் இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சா அது பெரிய இதாக போகும். அதனால முதல்ல இது மட்டும் நான் டச் பண்ணிட்டேன். நீங்கள் மற்றபடி சிந்தித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது விருப்பு வெறுப்புடன் நான் உலகத்தை அணுகிறேன், என்னுடைய உலகம் இன்டெலெக்சுவல் லெவல், எமோஷனல் லெவல், பாடி லெவல்ல நான் விருப்பு வெறுப்புடன் அணுகிறேனோ அப்பொழுது என்னிடம் எனக்கு பொறுமை இல்லை. என்னை சுத்தி இருக்கக்கூடியவர்களையும் பொறுமை இல்லாமல் நான் ஆக்கி விடுகிறேன். எத்தனை உதாரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் நடப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
அதெல்லாம் உங்கள்கிட்டயே விட்டுறேன். முதல் விஷயம் திதிக்ஷா, பொறுமை இல்லாத. பொறுத்துக்கோப்பா, உடல் நிலையில பொறுத்துக்கோயேன்பா, உள்ளத்து நிலையில பொறுத்துக்கோயேன் முடியாது, அறிவு நிலையில பொறுத்துக்கோயேன்பா முடியாது. பொறுமை இல்லா தன்மையினால எவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளவு விஷயங்கள் நம்மை சுத்தி இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் இழந்து விட்டு இந்த பொறுமையில்லா ஒரே தன்மையினாலே நம்முடனும் நம்மால் இருக்க முடியாமல் இந்த 14 அதிர்வலைகளோடையே நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோமே. நம்மளை போல மூடர்கள் வேறு யார் இருக்க முடியும்? ராமேஸ்வர பரமஹம்சர் சொல்றார், வீடு கட்டுவதற்காக மனையை வாங்கிவிட்டேன், உடனடியாக நாம் போய் அங்க போய் எங்கே ஜலம் இருக்கோ அங்கே போய் நாம் பூமியை தோண்டணும். வாட்டர் டிவைனரை கூட்டினு வந்து அவன் பார்க்கறான், இந்த இடத்துல தோண்டு அல்ல இந்த இடத்துல தோண்டு தண்ணி கிடைக்கும். அவன் சொன்ன இடத்தை விட்டு விட்டு நம்ம வேற ஒரு இடத்துல தோன்றோம், 10 அடி தோன்றோம், தண்ணி வரல, உடனே விட்டு அடுத்த இடத்துல தோன்றோம். இப்படி அந்த மனை முழுக்க தோண்டிக்கொண்டே இருக்கிறோமே தவிர அவன் சொன்ன இடத்துல மட்டும் தோண்ட தயாரா இல்லை. பொறுமையாக அவன் சொன்ன இடத்துல ஒரு 100 அடி போட்டிருந்தா தண்ணி கிடைச்சிருக்கும். அதே போல பொறுமை இல்லாத காரணத்தினால எல்லாத்தையும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நாள் 10 நாள் எல்லாத்துலயும் வாய வைக்கிறோம், எல்லாத்தையும் முயற்சி எடுத்துறோம். கடைசியில எதுவுமே வாழ்க்கையில ஒத்து வரல சார். நான் என்ன பண்றேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், யோகாவுக்கு போயிட்டு வந்துட்டேன், பிராணாயாமம் பண்ணிட்டு வந்துட்டேன், என்ன இந்த உபாசனா பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த உபாசனா பண்ணிட்டு வந்தேன், சத்சங்கத்துக்கு போயிட்டேன், பஜனைக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டேன், பூஜைக்கு போயிட்டேன், ஸ்லோகத்து எல்லாத்துக்கும் போயிட்டேன், எதுவுமே எனக்கு செட் ஆகல, யாருமே எனக்கு செட் ஆகல. எத்தனை நாள் போனேன்? 1 நாள் போனேன், 2 நாள் போனேன், 1 வருடம் போனேன், எல்லாத்திலையும் போயிட்டோம். பொறுமையில்லா தன்மை. நம்முடைய பொறுமையில்லா தன்மையை நம்முடைய பசங்கள்ட்ட கொண்டு போனா ரொம்ப தெளிவா சொல்றான், நீயே கீப் இட் வித் யூ. உன்னுடைய பொறுமையில்லா தன்மையை எங்கிட்ட கொண்டு வரா. இரண்டாவது, என்ன 10 பார்க்கணும், இதுல நிறைய போதும். எங்கே நமக்கு இந்த விருப்பு வெறுப்பானது இந்த 3 தளத்திலே நம்மை உந்தி தள்ளுகிறதோ, நாம் அதுல போய் எப்பொழுது நாம் டிபெண்டன்டாக இருக்கிறோமோ அப்பொழுது நாமே என்ன பண்ணிடுறோம், இதுதான் நடக்கணும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தையும் அதற்குண்டான ரிசல்ட் பலனையும் முடிவு பண்ணிடுறோம். அதை முடிவு பண்ணிட்டு களத்திலேயே இறங்குறோம், அதை நம்முடைய பசங்கள்டையும் திணிக்கிறோம். அதன் பிறகு அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம், நீ இது உனக்கு இதெல்லாம் செஞ்சேனே, நீ இது செய்யலையே. உனக்காக நான் நேரத்தை கொடுத்தேன், உனக்காக பணத்தை செலவு பண்ணேன், உனக்காக நான் வாகனம் வாங்கி கொடுத்தேன், உனக்காக நான் சமையல் பண்ணி கொடுத்தேன், உனக்காக நீ கேட்ட பொருளாக வாங்கி கொடுத்தேன், உனக்காக நான் இரவு நேரம் தூங்காமல் கவி போட்டு கொடுத்தேன், உனக்காக நான் டியூஷன் எடுத்தேன். ஆனால் நீ மார்க்கே குறைவா வாங்கியிருக்கிறேன், மார்க்கை நிறையவே வாங்கலையே. அப்ப நாம முடிவு பண்ணிடுறோம், இவன் இவ்வளவு மார்க் எடுக்க வேண்டும், இவ்வளவு மதிப்பெண் பெற வேண்டும், இதுல வெற்றி பெற வேண்டும். அவன் வெற்றி பெறுவதும் அவன் தோல்வி அடைவதும் அவன் மதிப்பெண் பெறுவதும் அது அவனுடைய ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன வந்தது? அவன் மதிப்பெண் பெற்றிருந்தால் எனக்கு கர்வம், என்னால் தான் நடந்தது. இப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னுடைய விருப்ப வெறுப்பு தீனி கிடைக்கல. இப்ப அவன் தோல்வி அடைஞ்சதுனால எனக்கு ரொம்ப தலைகுணு வந்துருது. அந்த தலைகுணை ஊர் முழுக்க எல்லாரும் கேட்பார்களே, நான் என்ன பண்ணுவது? அது எனக்கு ரொம்ப சோகத்தை வழியை கொடுக்கிறது. அதுக்கு காரணம் அந்த பையன் நினைக்கிறோம்.
அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை நம்மிடம் இல்லை. விருப்பு வெறுப்பை கடந்து பையனிடத்திலே கொண்டு போய் விருப்பு வெறுப்பை திணித்து, நீ இப்படித்தான் படிக்கணும், இவ்வளவுதான் மதிப்பெண் பெற வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் பிஹேவ் பண்ண வேண்டும், இப்படித்தான் செயல் பண்ண வேண்டும், இப்படித்தான் வாழணும்னு அவர்களிடத்திலே நம்முடைய ஒரு கொண்டு போய் திணித்தால், அவர்கள் அதற்கு நேர் விரோதமாக இருந்தால் அதை நம்மால் ஜீரணிக்க ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ விருப்பு வெறுப்பு என்ன பண்ணுகிறது? ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளாத மனோபாவத்திற்கு மனம் தள்ளப்படுகிறது. பிரசாத புத்தி அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். மன தெளிவு, மன அமைதி, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை, அது இந்த விருப்பு வெறுப்பு உடைய மனதிற்கு, பெற்றோர்களுக்கு வருவது கிடையாது. காரணம் யாரு? குழந்தை அல்ல. நான் என்னுடைய விருப்பு வெறுப்பை இந்த 3 தளத்தின் மூலமாக அந்த பையனிடத்திலே திணிச்சதுனால அவனுடைய வாழ்க்கையை வாழ வந்திருக்கான், அப்படித்தான் வாழ்வான். அப்போ நான் இவ்வளவு செஞ்சேனே, எனக்கு உன்னிடத்திலிருந்து பலன் கிடைக்கலையேடான்னா, that is your problem, not their problem. இரண்டாவது. மூன்றாவது, இப்பேற்பட்டவர்கள் விருப்பு வெறுப்புடன் தன்னிடத்திலே இருப்பதனாலே 3 தளத்திலே தான் சார்ந்திருக்கக்கூடிய, டிபெண்டாக இருக்கக்கூடிய உடைமைகளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அல்லது இன்டலெக்சுவலாக இருந்தாலும் சரி, அந்த தளத்துல போய் அவர்களோட உறவாடுகின்ற நேரத்திலே அவர்களுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, அவர்களால் இதை செய்ய முடியுமா முடியாதா, அவர்களுடைய சுபாவம் என்ன, அவர்களுடைய குணாதிசயம் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா என்பதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தளம், அவர்களுடைய பலம் பலகீனம், அறிவு அறிவில்லா தன்மை, முயற்சி இல்லா தன்மை, ஆற்றல் இல்லா தன்மை, இதை எதையுமே சிந்திக்காமல் தன்னுடைய விருப்பு வெறுப்பை கொண்டு போய் திணிச்சு இதனை பண்ணித்தான் ஆகும். ஒரு குழந்தை அதற்கு என்ன வேண்டும், அதற்கு சுபாவமாக எது பிடித்திருக்கிறது, அது எந்த சுபாவத்துக்கு ஏற்ப வாழ வந்திருக்கு, அதை பத்தி எல்லாம் காது கொடுத்து கேட்பாயா? அதெல்லாம் மாட்டேன். எனக்கு என்ன விருப்பு வெறுப்பு இருக்கிறதோ அதெல்லாம் நீ பண்ணி ஆகணும். என்ன, நான் எங்க அப்பாட்ட அதெல்லாம் கேட்டேன், கிடைக்கல, அதனால இப்போ உனக்கு நான் என்னுடைய விருப்பெல்லாம் திணிக்கிறேன், வெறுப்பெல்லாம் திணிக்கிறேன், நீ எனக்காக இதெல்லாம் பண்ணியாகணும். டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், ஸ்லோகம் சொல்லணும், டிராயிங் வரையணும், ஸ்விம்மிங் போகணும், கராட்டே இருக்கணும், குங்ஃபுல இருக்கணும், ஷூட்டிங் இருக்கணும், எல்லாம் என்னென்னலாம் உண்டு எல்லாத்துலயும் ஒன்று தள்ளுவேன். அதோட முக்கியம், நீ கல்வியிலும் முதல் மாணவனா இருக்கணும். இப்ப அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறோமா? அவனுக்கு எதுல பலம் எதுல பலகீனம் என்று கேட்கிறோமா? கேட்க தயாரா இருக்கிறோமா? உட்கார்ந்து பேசியிருக்கிறோமா? அதற்கு உண்டான களத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோமா? அதை பத்தி எனக்கு என்ன சார் கவலை? என்னுடைய பையன் நான் சொன்னா கேட்டுதான் ஆகணும். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு அறிவே கிடையாது. நான் அப்பா, எனக்கு எல்லாமே தெரியும், என் பையனுக்கு நல்லது எது கெட்டது எனக்கு தெரியும், நான் அந்த பையனை இப்படித்தான் இருக்கு. என்னுடைய பூர்வ ஆசிரமத்தில் வீட்டிலேயே நடந்தது. அழகான உதாரணம் சொன்னா உங்களுக்கு டக்குன புரியும். 10வது வகுப்பு வரை தமிழ் மொழி கல்வியிலே படித்துவிட்டு 11வது வகுப்பிலே கொண்டு போய் என்னுடைய பூர்வ ஜென்ம ஆசிரமத்தினுடைய தகப்பர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய மூத்த
பூர்வ ஆசிரமத்தினுடைய சகோதரனை கொண்டு போய் முதல் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவோம் அல்லவா, +1 அதில் கொண்டு போடுறார். பையன் மருத்துவன் ஆகணுமா, இவருடைய விருப்பம். அவனுக்கு என்ன விருப்பம்னு இவர் கேட்கல, மருத்துவன் ஆகணும்னு கொண்டு போடுறார். முதல் குரூப்பு. சரி, 10வது வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு 11வது வகுப்புல கொண்டு போய் அந்த மாணவனை ஆங்கில வழி கல்வியில் கொண்டு போடுறார். இப்போ இந்த பையன் அப்பா சொல்லிட்டார், சரி போன்னு போகிறான். முதல் நாள் வகுப்பு முடிந்து வீட்டுக்கு நாளையிலிருந்து நான் அந்த பள்ளிக்கூடமும் போக மாட்டேன், அந்த குரூப்பும் எனக்கு வேண்டாம். ஏன்பா? ஒன்று, எனக்கு புரியாத மொழியிலேயே சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஆங்கிலத்தை தான் பேசுகிறேன், என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. மற்றொன்று, நான் 10வது வகுப்பு படித்த படிப்பு வேற, இப்பொழுது எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால என்னை கொண்டு போய் ஹிஸ்டரி ஜாகிரபி வகுப்புல கொண்டு போடுங்கள், நான் சேர்ந்து கொள்கிறேன்னு சொல்றான். அழறான். இவர் உடனே கம்பெடுத்து அடிக்கிறார். அவனை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் பலவந்தமாக அந்த குரூப்ல தள்ளி படிச்சுத்தான் ஆகணும், படிக்கிறா இல்லையான்னு மிரட்டி 10வது வகுப்பு வரைக்கும் தானே சுயமாகவே படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவன் இந்த அதிர்வலையிலிருந்து வெளியில வர முடியாத காரணத்தினால, வீட்டில் அப்பாவுடைய விருப்புக்கு ஆட்பட்டு போன காரணத்தினால, இப்போ அவனுக்கு அவனுடைய படிப்புக்கு அவனுக்கு ஒரு உந்து சக்தி வேண்டியிருக்கு. கொண்டு போய் டியூஷன் வைக்கிறார்கள் முதல் முறையா. டியூஷன் வச்சாவது படித்து அவன் நல்ல மார்க் எடுப்பானான்னு பார்த்தா கடைசியில எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ். டியூஷன் வச்சதுனால 10th கணிதத்துல 100 மார்க், 100க்கு 100 மார்க். +2 கணிதத்துல 35 மார்க். எப்போ? டியூஷன் வச்சதுனால. எதனால இந்த அதிர்வலை? எதனால் அவனுக்கு இந்த அதிர்வலை? ஒன்று, அவனுடைய பிராரப்தம் இருக்கு. 2வது, இவர்களுடைய வெறுப்பை கொண்டு போய் திணித்து அவனுக்கு பலம் இருக்கா பலகீனம் இருக்கா என்பதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் இனி படித்துத்தான் ஆகணும், எங்களுடைய வெறுப்பை நிறைவேற்றித்தான் ஆகணும். இதனுடைய வெளிப்பாடு என்ன? 4வது தடை, தனக்கும் பயம், தன்னாலும் பய உணர்விலிருந்து வெளியில வர முடியாது, மற்றவர்களையும் பயத்திலேயே வைத்திருப்பார். ஒரு அப்பா ஒரு பையனுக்கு பயம் இல்லா தன்மையை கொடுக்கணும். ஆனா ஒரு அப்பா ஒரு பையனுக்கு பயத்தோடு கூடிய உணர்வையே வீட்டுல கொடுத்து வச்சிருக்கான். காரணம், தன்னுடைய வெறுப்புனாலே, தான் பயந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த பய உணர்வை தன்னுடைய பையனிடத்திலும் அப்படியே. அப்போ இந்த மனிதன், வெறுப்பு ஓடக்கூடிய மனிதன், தன் கூட இருக்கக்கூடியவர்கள் அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, தன்னுடைய பையனாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காமல், இவர்களுடைய உணர்வுக்கு மரியாதை இல்லாமல், அவர்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு குழந்தை சொல்லுகிறது தன் தாயை பார்த்து, தாய் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுகிறாள், தகப்பன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுகின்றான், தாத்தா பாட்டி நல்ல பெரும் செல்வந்தர்கள். இப்போ இந்த பையன் நல்லபடியா வளர்ந்து வருகிறான், நல்லா படிக்கிறான், நல்லா இருக்கான். இப்ப இந்த பையன் சொல்றான், தன்னுடைய பாட்டி தான் எனக்கு வேணும், எனக்கு அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றான்? அம்மாட்ட சொல்றான், நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு பாட்டி போதும். இப்போ அவள் கேட்கிறாள், ஏன்பா அப்படி சொல்லுகிறாய்? அவன் பின்ன என்ன,
பாட்டி தான் எனக்கு வேணும் என்பதை எல்லாம் செய்து கொடுக்கிறாள், என்னுடைய உணர்வை புரிந்து என்னுடன் இருக்கிறாள், பழகுகிறாள். நீ என்னுடன் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன், ஒரு மணி நேரம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லுகிறாய். நீ எதுக்கு அதுக்கு அப்பா அம்மா? நீ எதுக்கு அம்மா? உனக்கு பணம் தான் முக்கியம், உனக்கு பதவிதான் முக்கியம் என்றால் நீ அதே கட்டி அழு, உனக்கு உன் பிள்ளை வேண்டாம். சொன்னது 6 வயது மாணவன். புத்தியிலே நினைத்துக் கொள்ளாதீர்கள். எல்லாத்தையும் அந்த குழந்தைகள் அழகா பார்த்து கொண்டுதான் இருக்கு. இப்ப அந்த தாய் சொல்லுகிறாள், உனக்காக தானே வேலைக்கு, எனக்கா நீ வேலைக்கு போக வேண்டாம், அப்பா சம்பாதிக்கூடிய சம்பாத்தியம் போரும், நீ என்னுடன் வீட்டில் அம்மாவா இரு, என்னை பார்த்துக்கொள். எவ்வளவு பெரிய மெசேஜ். ஆனா அந்த எந்த குழந்தை சொன்னதோ அதை கேட்டு தாய் மாறினாளா? இல்லையே. வேலையை விட்டுவிட்டு குழந்தையோடு இருந்து கொண்டு குழந்தையின் வளர்ச்சிக்காக வாழ தயாரா இருக்கிறாளா? இல்லையே. தன்னுடைய விருப்பு வெறுப்பை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லாத போது குழந்தை எப்படி தன்னுடைய விருப்பு வெறுப்பை மாற்றிக்கொள்ளும்? அப்ப குழந்தை இடத்துல போய் நீ எனக்காக வாழக்கூடாதா, என்னை பார்த்துக் கொள்ளக்கூடாதா, உனக்காக தான் எல்லாம் பண்ணேன், நீயே விருப்பு வெறுப்புன்னு இருக்கின்ற நேரத்திலே உன் பிள்ளை எப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பான்? I am not ready to sacrifice my likes and dislikes. ஆனா சொல்லுவது என்ன? பையன் புரிஞ்சுக்கவே மாட்டான், அவனுக்காக தான் கஷ்டப்படுறேன், பையன் புரிஞ்சுக்கவே மாட்டேன், படிக்கவே மாட்டேன். அவனுக்கு என்ன வேண்டும்? அவன் உணர்வை புரிஞ்சுக்க தயாரா இருக்கிறோமா? அவனோட உட்கார்ந்து பேச தயாரா இருக்கோமா? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீ கூட இருங்கிறான். தன் சார்பு தன்மை அவதான் சொல்றது. உன்னை சார்ந்து எதுக்கு பொருளை சார்ந்து தொங்கிக் கொண்டு கிடைக்கிறாய்? ஐந்தாவது, அடுத்தவருடைய உணர்வை புரிந்து கொள்ளா தன்மை, அடுத்தவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கா தன்மை, அடுத்தவருடைய உணர்வை அறிந்து கொள்வதற்கும் விருப்பம் இல்லா தன்மை, அடுத்தவர்களுடைய சுபாவம் என்ன, ஸ்வதர்மம் என்ன, அவர்களுக்கு என்ன வேண்டும், அவருடைய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும், இப்ப இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி, தன்னுடைய தாயை தன்னுடன் பிரைம் மினிஸ்டருடைய இல்லத்திலே வைத்துக் கொண்டு ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு கூட்டிட்டு வரார் குஜராத்தில் இருந்து. எப்படியாவது ஒரு 6 மாத காலமாவது தாய் தன்னுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு கூட்டிட்டு வரார். தாய் வந்து விட்டார் என்பதற்காக அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தாயை ஆராதிப்பதற்காக என்னெல்லாம் உண்டோ எல்லாம் தயார்படுத்திக்கிறார். முதல் நாள் ஆராதனை நடக்கிறது. அவளை வீல் சேர்ல உட்கார வைத்து எல்லா இடமும் அழைத்து கொண்டு போவது என்ன, இந்த இல்லத்தை சுற்றி காட்டுவது என்ன, அங்க இருக்கக்கூடிய ஆனந்தத்தை, மயில்கள், பறவைகள், மரங்கள், மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு காமிப்பது என்ன, அந்த அழகை ரமிக்க செய்வது என்ன, தாயை விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்வதிலே அவ்வளவு முக்கியம் எடுத்துக்கொள்கிறார். முதல் நாள் முடிகிறது, 2ஆவது நாள் முடிகிறது, 3ஆவது நாள் முடிகிறது. இவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்த தாய் சொல்கிறாளாம், என்ன முதல்ல குஜராத்துக்கு என் பிள்ளைகிட்ட கொண்டு விட்டுறப்பா, அந்த பிள்ளைகிட்ட கொண்டு விட்டுரு, உன்னுடன் நான் இருக்க போவது இல்லை. ஏமா என்ன? நீ என்னை பார்த்துக் கொள்வதன் மூலமாக உன்னை நம்பி உன்னிடத்திலே இந்த ராஜ்யத்தை கொடுத்த 140 கோடி மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம்பா. நீ என்னை பார்த்துக் கொள்வதற்காக வரவில்லை இந்த இடத்துக்கு, ராஜ்ய பரிபாலனம் செய்து மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவும் பாதுகாப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கிறாய். இல்ல நானும் ஒருவன், எனக்கு முக்கியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய விருப்ப வெறுப்பை திணிக்காதே, நான் போகிறேன். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த விருப்பு வெறுப்பு உள்ள உள்ளத்துக்கு வராது. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி.
இப்பேற்பட்டவர்கள் மற்றவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே அவர்களால் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு உதவுவதற்கும், பெரியவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கேட்பதற்கு முன்பாக உதவுவதற்கும் இவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். இது 6வது தோஷம். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வேணா செய்ய தயாராக இருக்கின்றனர், அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் உதவுவதற்கு தயாராக இல்லை. கருத்தறிந்து உதவி அது இருக்காது. எனக்கு என்ன பிடிக்கும் அதை நான் செய்வேன், அதுவும் தோன்றினால் செய்வேன். அவர்களுக்கு என்ன வேண்டும் அதை பத்தி என்ன கவலை இல்லை, அவர்களுக்கு உதவ வேண்டுமே அதுக்கு நான் தயாரா இல்லை. இப்பேற்பட்டவர்களுக்கு தான் செய்ய வேண்டிய செயல், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையிலே செய்தால் நல்லது, எந்த காலத்திலே செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டியதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர்களுக்கு எப்பொழுதுமே தேவை ரிசல்ட் ஓரியன்டாகவே இருப்பார்கள். பலன்தான் முக்கியமே தவிர செயலை பற்றி, செயல் சரியாக செம்மையாக செய்யப்பட்டிருக்கின்றதா, இன்னும் எப்படி செயல் செய்ய வேண்டும் அதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. செயல் செய்வதற்கு முன்பாகவே பலன் கிடைச்சிடும். நீ இவ்வளவுதானே செயல் செய்திருக்கிறாய்ப்பா, இன்னும் இவ்வளவு செயல் செய்ய வேண்டியிருக்கிறதே, அதெல்லாம் கிடையாது, எனக்கு செயல் பலன் கொடுத்துரும். விருப்பு வெறுப்பு உள்ளம் கொண்ட உள்ளம் பலனை பற்றி மட்டுமே கவலைப்படுமே தவிர செயலை பற்றி அவர்களுக்கு கிஞ்சித் அளவும் கவலை இல்லை. தான் எடுக்க வேண்டிய முயற்சியை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. 7வது 8வது தன்னுடைய சுயநலத்தினாலே, தன்னுடைய விருப்பு வெறுப்பினாலே மற்றவர்களிடத்துல கொண்டு போய் அந்த விருப்பு வெறுப்பை திணித்து மற்றவர்களை கவலையும் சோகமும் பயமும் கஷ்டத்தையும் கொடுத்து அவர்களை ஸ்தம்பிக்க வைத்திருப்பார்கள். எப்பொழுதுமே ஒரு அதிர்வலையிலேயே வைத்திருப்பார்கள். அவர்களையும் சந்தோஷமாக வாழவிடா தன்மை, தானும் தன்னிடத்திலே சந்தோஷமாக வாழ முடியா தன்மை. 9வது தான் விரும்பியவை தன்னுடைய பையனின் மூலமாக நடந்துவிட்டால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கர்வம். தான் நினைத்த தன்னுடைய பையன் மூலமாக நடக்காமல் போய்விட்டால் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் முதல்ல சொன்னது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் 2வது சொன்னது, தாழ்வு மனப்பான்மை. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மூலமாக கர்வம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மூலமாக சோகம். எப்பொழுதுமே இருந்து கொண்டே, எப்பொழுதுமே அதிலிருந்து வெளியில வரவே முடியாத நிலையிலே இந்த ஜீவன் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பேற்பட்டவர்கள் 9வது. இப்பேற்பட்டவர்களுக்கு மனசு எப்படி இருக்குண்டானா எப்பொழுதுமே அதிர்வலைகளோடையே இருக்குமே தவிர மன அமைதியோ, மன சாந்தமோ, மன ஆனந்தமோ, மன திருப்தியோ கிஞ்சித் அளவும் இருக்காது. தன்னுடைய அமைதியில்லா தன்மையை மற்றவர்களிடத்திலும் அவர்கள் அழகாக ஷேர் பண்ணிடுவார்கள். பையன்டையும் மன அமைதி இல்லா தன்மை, அப்பா அம்மாவிடத்துல மன அமைதி இல்லா தன்மையை பகிர்ந்து கொடுத்து விட்டு ஆணும் மன அமைதி இல்லாமல் தன்னுடன் வாழ முடியாமல் பேயாய் திரிந்து பெறலாக அருள் பெற்றே. சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார், பேயாய் திரிகிறோம், மனசளவுல பேயா அலைஞ்சிட்டு இருக்கும். அதனாலதான் தூக்கம் வருது இல்லை.
தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வருது இல்லை. இதுல மனசுல அவ்வளவு விகாரம் இருக்கு. கடைசியில 10வது, இப்பேற்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஸ்வதர்மம் என்ன, தன்னுடைய ஸ்வபாவம் என்ன, தான் என்ன காரியம் செய்ய இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், அதற்குண்டான குணாதிசயங்கள் தன்னிடம் என்ன மேலோங்கி இருக்கிறது, அதை எப்படி நான் அதிகப்படுத்திக் கொள்வது, அந்த சுதர்மத்தை வைத்துக் கொண்டு நான் அடைய வேண்டிய இலக்கு என்ன, அதற்கு உண்டான மார்க்கம் என்ன, மற்றவர்களுடைய சுதர்மம் சுபாவம் என்ன, இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு இவர்களுக்கு விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. சரி சுவாமிஜி, இதெல்லாம் இப்போ எங்களுக்கு புரிகிறது. இந்த விருப்பு வெறுப்பு போகணும்னா என்ன பண்றது? அதுக்குதான் 2 களம், பையனும் அம்மா அப்பா என்று சொல்லக்கூடிய 2 தளம் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லவா? அந்த 2 தளத்திற்கு அர்ப்பணிப்பு பாவத்துடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்யக்கூடிய களம் நமக்கு அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு. ஏன் நான் சிறுவனுக்கு வேலை செய்யணும்டான்னா, அந்த வேலை செய்வதன் மூலமாகத்தான் என்னுடைய விருப்பு அழிகிறது. அதற்காக தான் இந்த களம் கொடுக்கப்பட்டு. ஏன் நான் பெரியவர்களுக்கு போய் சேவை பண்ணணும்? என்னுடைய விருப்பு போவதற்கு. இதைத்தான் கிராட்டிடியூட்னு சொல்றோம். இதைத்தான் வேதங்கள் என்ன சொல்கிறது என்றால், நன்றி கடன், ருணம், பித்ரு ருணம், தேவ ருணம், ரிஷி ருணம்னு சொல்றோம் அல்லவா? அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு ஏதோ புதுசா சாமி பேசுறாருன்னு தோணும். அது இப்ப நம்முடைய பாஷையில சொல்றாந்தா, அப்பா அம்மாவுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் நான் ஏன் தொண்டாற்ற வேண்டும், அதிலிருந்து நான் ஏன் விலகக்கூடாது அப்படின்னா, அப்பொழுதுதான் என்னுடைய விருப்பு களத்திற்கு வேட்டு வைக்கக்கூடிய மருந்தாக அவை இருக்கிற. எந்த வழிமுறையில் மூலமாக விருப்பு அழிக்க முடியாது. ஒரே உபாயம் இதுதான். முதல் உபாயம், என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பு போகணும் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த 2 பேருக்கும் நான் தொண்டாற்றுதல், அர்ப்பணிப்பு உள்ளத்துடன் தொண்டாற்றுதல். அவ்வாறு நான் அர்ப்பணிப்பு உடவுடன் தொண்டாற்றுகின்ற நேரத்திலே அவர்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பாராமை. இது 2வது. 3வது, எப்பொழுதும் தொண்டாற்றக்கூடிய உள்ளம் படைத்தவனாய் நான் தயாராக இருந்தேன். ரெடி டு சர்வ். என்னை கூப்பிடணும் அவசியமே இல்லை, நானாக போய் தேடி சென்று தொண்டாற்றுவது என்பது தெரியாமலேயே தொண்டாற்றுவது. எப்பொழுதும் அந்த தொண்டாற்றக்கூடிய உள்ளத்தை என்னிடத்திலே வைத்திருத்தல். அவங்களுக்கு தொண்டாற்றணும் நமக்கு எப்போதும் போன அவசியம் இல்லை. அவர்களுக்கு தேவைன்னு அறிஞ்சிட்டோம் அப்படின்னாலே உடனே போய் தொண்டாற்றுதல். அந்த உள்ளம் ரெடியா இருக்கணும். இவ்வாறு நான் தொண்டாற்றக்கூடிய இரண்டு களம் இருக்கல்லவா, அந்த 2 களத்திடத்திலும் என்னுடைய விருப்பை கொண்டு சேர்க்காமல் விருப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு அன்பு காட்டுதல், நேசித்தல். அவர்கள் எப்படி வேணா இருக்கட்டும், அன்பு காட்டுதல், நேசித்தல். இது 3வது. 4வது, விருப்பு என்னை விட்டு போகணும் அப்படின்னா, இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை எப்பொழுதும் என்னுடையவனாக வைத்துக் கொள்ளுதல். இறைவனை மறவாது பற்றி கொண்டு இறைவனுடைய தூய பக்தனாக இருத்தல்.
இது 4வது. 5வது, இறைவனுடைய தூய பக்தனாக நான் இருக்கும்போது இறைவனை பற்றி அறிந்து கொள்ள விரும்புதல், இறைவனை அடைய விரும்புதல். அப்படி இறைவனை அடையவும் அறியவும் விரும்பினால் நான் வரவேண்டிய 6வது இடம் சாஸ்திரத்திடத்திலும் குருவிடத்திலும் என்னை கொண்டு போய் ஒப்படைத்து அவர்களுடன் பிரயாணம் செய்தல். இதெல்லாம் நம்ம அன்றாட நம்முடைய வீடுகளில் செஞ்சோம்னா அதுதான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காட்டக்கூடிய முன்னுதாரணமான வாழ்க்கை முறையை தவிர, நான் பொருளை சேமித்தேன், பொருளை என் பிள்ளைக்கு நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன், போகத்தை காமித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது அந்த குழந்தைக்கு விகாரமான தன்மையைத்தான் காட்டுமே தவிர அது நிச்சயமாக நமக்கும் அவர்களுக்கும் எந்த நன்மையும் கொடுக்காது. இந்த முறையிலே நாம் வாழ்ந்தால் பெற்றோனாக இருக்கக்கூடிய நான் என்னுடன் வாழ முடியும், என்னை படைத்தவனுடனும் நான் நினைத்து கொண்டு அவனோடு ரம்மியமாக ஆனந்தமாக வாழ முடியும். அதற்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட களம்தான் பெற்றோன் என்று சொல்லக்கூடிய களம். ஒரு பக்கம் குழந்தை, ஒரு பக்கம் நம்முடைய தாய் தந்தையர்கள், இன்னொரு பக்கம் இறைவன், இன்னொரு பக்கம் குருமார்கள். இதெல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்முடைய உயர்வுக்காக, நம்முடன் நாம் இருப்பதற்காக, ஆனந்தமாக இருப்பதற்காக. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஆனந்தமா நீங்க உங்களோடையே சந்தோஷமா இந்த 3 தளத்திலும் விருப்பு ஒரு பற்று இருக்கணும் அப்படின்னு நினைத்தீர்கள் என்றால் இந்த 3 பேரை உங்களுடைய தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கூட வைத்துக் கொண்டு பிரயாணம் செய்யுங்கள். ஒன்று குரு, மற்றொருவன் இறைவன், மற்றொன்று சாஸ்திரம். இந்த 3 உங்களோட பிரயாணம் பண்ணும். இந்த 3 இல்லாமல் நீங்க பண்ணக்கூடிய பிரயாணம் இந்த அதிர்வலைகளிலிருந்து உங்களை விடுவிக்காது, விருப்பு வெறுப்பிலிருந்து உங்களை விடுவிக்காது. அப்போ அங்க ஒரு 14, இதுல ஒரு 10, இந்த தோஷத்தில் நம்ம எப்பொழுதுமே விடுவிக்காமல் நம்ம இதுக்கு பின்னாடியே தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இதே போல நிறைய பெற்றோர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் என்று நினைக்கிறேன். இதே போல இன்னும் நிறைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இன்னும் நிறைய மக்கள் இதை கேட்கணும்னு ஆசைப்பட்டால் மீண்டும் ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்களுக்கும் இந்த அறிவை கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆன்லைன் மூலமாகவும் சரி, நேரலையிலும் சரி. நம்முடைய கேந்திரத்தினுடைய இப்ப நான் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கூடிய இடம் கேந்திரத்தினுடைய காரியாலயம். பின்னாடி பார்த்தீர்கள் என்றால் ஸ்ருதி பிரணவ கஷேத்திரம் என்று இருக்கும். இங்கே வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தோறும் திருமந்திரம் வகுப்பு 11லிருந்து 12 வரை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கேட்க வேண்டும், அது முழுமையாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இங்கே வாருங்கள், நிறைய பேர் அழைத்து கொண்டு வாருங்கள். அதே போல சனிக்கிழமை தோறும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணி முதல் சாயங்காலம் 7, 8, அதே போல அடுத்த நாள் காலை 7, 8, சாயங்காலம் 7, 8, இந்த 4 மணி நேரம் பாகவதம் போய்கொண்டிருக்கிறது. 7வது ஸ்கந்தம். உங்களுக்கு ஆன்லைன்ல வீட்டில் உட்காண்டே கேட்கணும்னு ஆசைப்பட்டால் அதில் நீங்கள் வந்து கேட்டு பயனடையலாம். உங்களுடைய பகுதியிலேயே நேரடியாக கிளாஸ் எடுக்க வேண்டும், நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்னை கூப்பிடுங்கள். அதுக்கு நான் ஏற்பாடெல்லாம் செய்து கொடுங்கள். வந்து இந்த நல்ல அறிவை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களுடைய நேரம், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாமா? யாருக்கு கேள்வி இல்லையா? ரொம்ப நன்றி. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். Very much. Thank you.